ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சஞ்சயா ஸ்டடி சர்க்கிள். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோங்க அப்படின்னா, ஏப்ரல் மந்தோட 9 and 10 கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். தினம் ஒரு திருக்குறள். பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்போவா செய்தொழில் வேற்றுமையான். பொருள்: பிறப்பால் மக்கள் அனைவரும் ஒத்த இயல்புடையவர்களே. அவர்கள் செய்யும் நன்மை தீமையாகிய செயல்களால் அவர்களது சிறப்பியல்புகள் ஒத்திருப்பதில்லை. அதிகாரம்: பெருமை. ஹெட்லைன்ஸ்: ஃபர்ஸ்ட், வண்டலூர் பூங்கா. செகண்ட், சந்திராயன் 4. 3, இந்திய உயிர்க்கோள காப்பகங்கள். 4th, தமிழ்நாடு வனவிலங்கு சரணாலயங்கள். 5th, தமிழ்நாடு பறவை சரணாலயங்கள். 6th, இந்திய பல்நோக்கு ஆற்று பள்ளத்தாக்கு திட்டங்கள். இதில் ஃபஸ்ட் ஹெட்லைன்ஸை பார்ப்போம். கழுதை புலிகளை தத்தெடுக்க வண்டலூர் பூங்கா நிர்வாகம் அழைப்பு. வண்டலூர் பூங்கா வந்து சென்னையில் இருக்குது. அறிஞர் அண்ணா உயிரியல் பூங்கா தான் வந்து வண்டலூர் பூங்கா. அங்கே கழுதை புலியை தத்தெடுக்கிறதுக்கோசரம் வந்து வேண்டுகோள் கொடுத்துருக்காங்க. ஏன்னா நிர்வாகம், அந்த பூங்கா நிர்வாக சார்பில் அந்த கழுதை புலிகளை தத்தெடுக்க மூலிமா வந்து அந்த இனத்தை பாதுகாப்பதில் பொதுமக்களும் குறிப்பிட்ட பங்கு பெற முடியும் அப்படின்றதுக்கோசரம் வந்து அழைப்பு விடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் நியூஸ். சந்திராயன் 4 திட்டம் உருவாகி வருகிறது. இஸ்ரோ தலைவர். இஸ்ரோட 10வது தலைவர் தான் சோம்நாத். 9வது தலைவர் வந்து சிவன். பஞ்சாபில் லூதியானா அப்படின்ற பிளேஸில் பங்கேற்ற யாருன்னா இஸ்ரோ தலைவர் வந்து சந்திராயன் 4 திட்டம் வந்து உருவாக்கப்பட்டு வருகிறது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுவும் இல்லாமல் வந்து 2040 ஆண்டில் நிலவில் வந்து இந்தியா தரையிறங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரதமர் மோடி வந்து இலக்கு வச்சுருக்காரு. அடுத்து சந்திராயன் 3 பற்றி பார்ப்போம். சந்திராயன் 3 வந்து நிலவில் ரிசர்ச் பண்ண, அதுவும் எந்த பிளேஸ் பார்த்திங்க அப்படின்னா தென் துருவ பகுதியை வந்து லான்ச் பண்ணியிருக்கோம். எங்கேருந்து லான்ச் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ரீஹரிகோட்டாவில் ஆந்திராவில் சதீஷ் திவான் விண்வெளி மையத்தில். எப்போ லான்ச் பண்ணாங்க அப்படின்னா ஜூலை 14, 2023. அந்த ராக்கெட்டோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, எந்த ராக்கெட் லான்ச் பண்ணாங்க அப்படின்னா LVM-3 Mark 4 அப்படி ராக்கெட் மூலமாக லான்ச் பண்ணோம். அதோட திட்ட இயக்குனர் யார் பார்த்தீங்க அப்படின்னா வீரமுத்துவேல். அவங்க எந்த ஊர் அப்படின்னா விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட். அதோட எடை வந்து 3900 கிலோகிராம். அதே அளவு பார்த்திங்க அப்படின்னா அதோடைய எவ்வளோ கோடி செலவாக இருக்குது அப்படின்னா 615 கோடி வந்து செலவாக இருக்குது. அந்த சந்திராயன் 3 வந்து எப்போ வந்து தரை இறங்கின நாள் எப்படின்னா October 23, 2023. அதை வந்து மோடிஜி வந்து தேசிய விண்வெளி தினமாக வந்து இப்போ கொண்டாடிட்டுருக்கோம். அடுத்தது லேண்டர், லோவர். அந்த 2 கருவிலையும் வந்து சந்திராயன் 3 வச்சுருந்தோம் ஆய்வு பண்ணுறதுக்கு. அந்த லேண்டரோட பேர் வந்து விக்ரம்னும் ரோவரை பேர் வந்து பிரக்யான் அப்படின்ற பேரும் வச்சுருக்காங்க. அதுவும் இல்லாமல் நிலவில் இறங்கிய 4வது நாடு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்தியா. அதில் சந்திராயன் 1 பார்த்திங்க அப்படின்னா அந்த திட்ட இயக்குனர் யார் பார்த்திங்கன்னா மயில்சாமி அண்ணாதுரை. எந்த ராக்கெட் மூலிமா லான்ச் பண்ணோம் அப்படின்னா PSLV-XL. அதே ஒரு எப்போ லான்ச் பண்ணாங்க அப்படின்னா October 22, 2008. அது சந்திராயன் 2க்கு வந்து திட்ட இயக்குனர் யார் அப்படின்னா வனிதா முத்தையா. லான்ச்சிங் டேட் பார்த்திங்க அப்படின்னா 22 ஜூலை 2019. என்ன ராக்கெட்னா GSLV Mark 3. தேர்ட் நியூஸ். இந்திய உயிர்க்கோள காப்பகங்கள். இந்தியாவில் இருக்கிற உயிர்க்கோள காப்பகங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்தியாவில் மொத்தம் 18 உயிர்க்கோள காப்பகங்கள் இருக்குது. அதில் 11 உயிர்க்கோள காப்பகங்கள் வந்து என்னென்னா உலக உயிர்க்கோள மண்டலங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மீதி 8 வந்து இந்தியாவில் இருக்கிற உயிர்க்கோள காப்பகங்கள். நம்ம தமிழ்நாட்டில் 3 உயிர்க்கோள காப்பகங்கள் இருக்குது. இந்த உயிர்க்கோள காப்பகங்கள் பேர் என்ன, மாநிலம் எங்கே இருக்குது, அந்த எந்த மாநிலத்தில் இருக்குதுன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து அச்சன்மர் அமர்காண்ட் எங்கன்னா மத்திய பிரதேசம் சத்தீஸ்கர். செகண்ட் வந்து அகஸ்தியர் மலை கேரளா. அப்புறம் திப்ரு சேக்குன்வா எங்கன்னா அசாமில் இருக்குது. திஹெங் திடங் எங்கன்னா அருணாச்சல பிரதேசம். பெரிய நிக்கோபார் வந்து அந்தமான் நிக்கோபார் தீவு. மன்னார் வளைகுடா வந்து தமிழ்நாட்டில் இருக்குது. கட்ச் வந்து குஜராத்தில். கஞ்சன்ஜங்கா வந்து சிக்கிம். மானாஸ் அசாம். நந்தாதேவி உத்தரகாண்ட். நீலகிரி தமிழ்நாடு. நாக்ரெக் மேகாலயா. பச்மாரி மத்திய பிரதேசம். சிம்லிபால் ஒடிசா. சுந்தரவனம் மேற்கு வங்காளம். குளிர் பாலைவனம் வந்து இமாச்சல பிரதேசம். 14 வந்து சேசாலம் குன்றுகள் ஆந்திர பிரதேசம். பன்ஹா மத்திய பிரதேசம். இந்த பன்ஹா மத்திய பிரதேசத்தில் இந்தியாவிலே வந்து அங்கேதான் வந்து வயல் எடுக்கிறாங்க. அது கொஷினில் கேட்டிருக்காங்க. 4th, தமிழ்நாடு வன உயிரியல் சரணாலயம். தமிழ்நாடு வன உயிரியல் சரணாலயம் தமிழ்நாட்டில் என்னென்ன பிளேஸில் இருக்குதுன்னு பார்க்க போகிறோம். என்னென்ன டிஸ்ட்ரிக்டில் எந்த ஆண்டு நிறுவப்பட்டாங்கன்னு. ஃபஸ்ட்டு முதுமலை வனவிலங்கு சரணாலயம் எங்கன்னா நீலகிரியில் இருக்குது. எந்த ஆண்டு நிறுவப்பட்டாங்க அப்படின்னா 1940.
முண்டந்துறை வனவிலங்கு சரணாலயம் நீலகிரி 1962. தேர்டு கோடியக்கரை வனவிலங்கு சரணாலயம் நாகப்பட்டினம் 1967. ஃபோர்த் இந்திரா காந்தி வனவிலங்கு சரணாலயம் கோயமுத்தூர் 1976. களக்காடு வனவிலங்கு சரணாலயம் திருநெல்வேலி 1976. சிக்ஸ்த்து வளநாடு கருப்புமான் சரணாலயம் தூத்துக்குடி 1987. மலை அணில் வனவிலங்கு சரணாலயம் விருதுநகர் 1988. கன்னியாகுமரி வனவிலங்கு சரணாலயம் கன்னியாகுமரி 2007. 9வது சத்தியமங்கலம் வனவிலங்கு சரணாலயம் ஈரோடு 2008. 10வது மேகமலை வனவிலங்கு சரணாலயம் தேனி மற்றும் மதுரை 2009. 11வது கோடியக்கரை வனவிலங்கு பாதுகாப்பு மண்டலம் அல்லது மண்டலம் தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம். கோடியக்கரை எங்கே அப்படின்னா நாகப்பட்டினம் சரணாலயம் நாகப்பட்டினம் இருக்கும். அதே கோடியக்கரை வனவிலங்கு பாதுகாப்புன்னு சொன்னால் தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து 12வது கொடைக்கானல் வனவிலங்கு சரணாலயம் திண்டுக்கல் தேனி 2013. 13வது கங்கை கொண்ட புள்ளிமான் சரணாலயம் திருநெல்வேலி 2013. 14வது வடகாவேரி வனவிலங்கு சரணாலயம் தருமபுரி கிருஷ்ணகிரி 2014. 15 நெல்லை வனவிலங்கு சரணாலயம் திருநெல்வேலி 2015. அடுத்தது தமிழ்நாட்டில் இருக்க வனவிலங்கு சரணாலயம் பார்த்தாச்சு. அதில் தமிழ்நாட்டில் இருக்கிற பறவை சரணாலயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதோடைய எந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்குன்னு பார்க்க போகிறோம், எந்த ஆண்டு நிறுவப்பட்டுன்னு பார்க்க போகிறோம். அதில் பறவை சரணாலயம் ஃபஸ்ட்டு வேட்டங்குடி பறவை சரணாலயம் மாவட்டம் சிவகங்கை, நிறுவப்பட்ட ஆண்டு 1977. 2வது பழவேற்காடு ஏரி பறவை சரணாலயம் திருவள்ளூர் 1980. கரிக்கிளி பறவை சரணாலயம் காஞ்சிபுரம் 1989. 4த்து கஞ்சிரங்குளம் பறவை சரணாலயம் ராமநாதபுரம் 1989. 5த்து சித்திரங்குடி பறவை சரணாலயம் ராமநாதபுரம் 1989. 6த்து கூடங்குளம் பறவை சரணாலயம் திருநெல்வேலி 1994. 7த்து வெள்ளோடு பறவை சரணாலயம் ஈரோடு 1997. 8த்து வேடந்தாங்கல் பறவை சரணாலயம் காஞ்சிபுரம் 1998. 9வது உதய மார்த்தாண்டபுர பறவை சரணாலயம் திருவாரூர் 1998. 10வது மேல செல்வனூர் கீழ செல்வனூர் பறவை சரணாலயம் ராமநாதபுரம் 1998. 11வது வடுவூர் பறவை சரணாலயம் திருவாரூர் 1999. 12 காரவெட்டி பறவை சரணாலயம் அரியலூர் 2000. 13 தீர்த்தங்கல் பறவை சரணாலயம் ராமநாதபுரம் 2010. 14 சக்கரக்கோட்டை ஏரி பறவை சரணாலயம் ராமநாதபுரம் 2012. 15 உசுறு ஏரி பறவை சரணாலயம் விழுப்புரம் 2015. அடுத்து 6th இந்திய பல்நோக்கு ஆற்று பள்ளத்தாக்கு திட்டம். இந்தியாவில் இருக்கிற பல்நோக்கு ஆற்று பள்ளத்தாக்கு திட்டத்தை பார்க்க போகிறோம். இந்த திட்டத்தோட பேர், அந்த திட்டம் எந்த ஆற்றங்கரையில் இருக்குது, அது அந்த ஆறு மூலமாக எந்த மாநிலம் பயனடைது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் தாமோதர் பள்ளத்தாக்கு திட்டம் எந்த ரிவர்னு பார்த்தீங்கன்னா தாமோதர். பயனுடைய மாநிலம் மேற்கு வங்காளம் ஜார்க்கண்ட். பக்ரானாங்கல் திட்டம் இது உலகிலே மிகப்பெரிய புவியீர்ப்பு இணை. இது எந்த ஆறில் இருக்குது அப்படின்னா சட்லஜ் நதிக்கரை. என்ன மாநிலம் பயணிடுறாங்க அப்படின்னா பஞ்சாப், ஹரியானா, ராஜஸ்தான். 3rd ஹிராக்குட் திட்டம். ஹிராக்குட் உலகிலேயே மிக நீளமான அறை. எங்கே இருக்குது அப்படின்னா மகாநதி. பயணிடும் மாநிலம் ஒடிஷா. கோசி பீகாரின் துயரம் சொல்கிறாங்க. இது கோசி திட்டம் சொல்கிறாங்க. கோசி திட்டம் ரிவர் கோசி. பயணிடும் மாநிலம் பார்த்தீங்கன்னா பீகார் மற்றும் நேபாள். அடுத்து துங்கபத்ரா திட்டம். ஆறு துங்கபத்ரா. பயணிடும் மாநிலம் ஆந்திர பிரதேசம் மற்றும் கர்நாடகா. திகிரி அணை எந்த ரிவர்னா பாகிரதி. என்ன ஸ்டேட்னா உத்தரகாண்ட் மாநிலம் பயனடைது. அடுத்து சாம்பல் பள்ளத்தாக்கு திட்டம் சாம்பல். எந்த மாநிலம் பயனடைதுன்னா ராஜஸ்தான் மற்றும் மத்திய பிரதேசம். நாகார்ஜுன் சாகர் திட்டம் கிருஷ்ணா, ஆந்திர பிரதேசம். அடுத்து சர்தாரா திட்டம் நர்மதை, மத்திய பிரதேசம், மகாராஷ்டிரா, ராஜஸ்தான். இந்திரா காந்தி கால்வாய் திட்டம் சட்லஜ், ராஜஸ்தான், பஞ்சாப், ஹரியானா. மேட்டூர் அணை காவேரி, தமிழ்நாடு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.